லதாஸ் கேசல் வியூயர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் டேஸ்டியான ஹெல்த்தியான பாலக் தேப்லாவும் உருளைக்கிழங்கு ரைத்தாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு பாலக்கீரையை வாங்கி நல்லா இருக்கிற இலைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதனோட அடி காம்பை கட் செஞ்சுட்டு நல்லா தண்ணியில் கழுவி வச்சுக்கோங்க. அப்புறமா பாலக்கீரையை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே கீரையோ இல்லது காய்கறிகளையோ நறுக்கிறதுக்கு முன்னாடியே மண் போக தண்ணியில் நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நறுக்க ஆரம்பிக்கணும். தேப்லாங்கிறது ஒரு குஜராத்தி டிஷ். கோதுமை மாவோட கடலை மாவு சேர்த்து செய்கிறது தான் தேப்லா. பாலக்கீரையை இதில் சேர்க்கறதுனால ஹெல்த்தியும் கூட. பாலக்கீரையில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, பொட்டாசியம், மெக்னீசியம் இந்த எல்லா சத்துக்களும் இருக்குது. தினமும் பாலக்கீரையை ஒரு கைப்பிடி நம்ம சாப்பிட்டோன்னா புற்றுநோய் வராமல் தடுக்கும். பாலக்கீரையை நல்லா பொடிசாக நறுக்குனதுக்கப்புறம் ஒரு பவுலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. ஒரு கப்பு கடலை மாவு போட்டுக்கோங்க. அதில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் அது 1/2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கசூரி மேத்தி அதாவது காய்ந்த வெந்தய இலை அதை நல்லா நசுக்கி பவுடர் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பாலக்கீரை இலைகளை போட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணியை வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி சூடு பண்ணி அதை வேணுங்கிற அளவு ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அது நல்லா சாஃப்டாக நம்ம சப்பாத்திக்கு பிசைகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இதில் கடலை மாவு இருக்கிறதுனால கொஞ்சம் கையில் ஒட்டிக்கும். அதனால் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெயை விட்டு பிசைஞ்சதும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும், மூடி போட்டு இருக்கட்டும். இதுக்கு நடுவில் நாம் உருளைக்கிழங்கு தயிர் பச்சடி செஞ்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு தயிர் பச்சடி தான் தேப்லாவுக்கு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். உருளைக்கிழங்கு 1 2 உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து குக்கரில் தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தோலையெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆனியனை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டுட்டு அப்புறம் தயிர் நல்லா கெட்டி தயிராக புளிக்காத இருக்கிற தயிராக ஒரு 1/2 கப்பு போட்டுக்கோங்க. இதோட வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. வேணுங்கிற தயிர் உப்பு போட்டு கலந்த அப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அதையும் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் இதில் சீரகத்தூள் அதை ஒரு கரண்டியில் சூடு பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு வறுத்த சீரகத்தூள் தான் போடணும். அதனால் நம்ம பச்சை சீரகத்தூளை லேசாக வறுத்துட்டு அதில் போட்டு கலந்துக்கோங்க. தாளிக்கிற கரண்டியில் நெய்யை 1/2 டீஸ்பூன் விட்டுட்டு கடுகு போட்டு நல்லா பொரிக்க விடுங்க. எப்பயுமே நாம் கடுகு போட்டு தாளிக்கும்போது எல்லா கடுகும் நல்லா பொரியணும். கடுகு பொரியாமல் இருந்தால் அது ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் போட்டு தாளித்து கொட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ டேஸ்டியான உருளைக்கிழங்கு தயிர் பச்சடி ரெடி. இது
தேப்லாவுக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பிசைஞ்சு வச்சுக்கிற தேப்லா மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதை நம்ம அது கோதுமை மாவில் பரட்டி பரட்டி எடுத்து சப்பாத்தி ரோலர் வச்சு சப்பாத்தி மாதிரியே செய்யணும். இந்த தேப்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ தோசை தவாவை போட்டு அது சூடானதும் இந்த தேப்லாவை அதில் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் திருப்பி போடுங்க. இப்போ திரும்ப நெய்யை ஊற்றிட்டு அது அந்த சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்கணும்னா லதாஸ் கேஸ்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹெல்த்தி ரெசிபிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா குக்கிங் வீடியோஸும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ சுவையான பாலக் தேப்லாவும் பொட்டேட்டோ ரைத்தாவும் ரெடி.